தமிழ்நாட்டில் 40 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்ந்துள்ளது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி சுங்கச்சாவடியிலும் சுங்க கட்டணம் கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரடியாக விவரங்களை தருகிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் செல்வராஜ். தற்போது நாங்குநேரி சுங்கச்சாவடியிலும் சுங்க கட்டணம் கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகள் இதனால் எந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்து வருகிறார்கள்? வாகன ஓட்டிகள் என்னென்ன அவர்களுடைய குறைகளை முறையிடுகிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக வினோத், தற்போது 40 சுங்கச்சாவடிக்கான கட்டணம் என்பது நேற்று நள்ளிரவில் இருந்து அமலுக்கு வந்துள்ளது. குறிப்பாக கனரக வாகனங்களுக்கு 30 ரூபாய் கூடுதலாக தங்களுடைய வசூலிக்கப்பட்டு வருகிறது. அதே போல கார், வேன் உள்ளிட்டவர்களுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூல் செய்யப்பட்டு வருவதாக நாங்குநேரி சுங்கச்சாவடியில் உள்ள அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். தற்போது இதனால் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு என்பது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நாங்குநேரி உள்ள அந்த சுங்கச்சாவடி கட்டணம் என்பது மிக கடுமையாக உயர்வுக்கு காரணமாக பல்வேறு வாகன ஓட்டிகளும் இன்று காலையிலிருந்தே அந்த சுங்கச்சாவடியோட ஊழியரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக தங்களுடைய கட்டணம் என்பது மிக அதிகரித்துக் கொண்டே இருப்பதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். கார் போன்ற இலகு வாகனங்களுக்கு ஒரு வழியாக கட்டணம் செல்வதற்காக 115 ரூபாய் இருக்கக்கூடிய கட்டணம் தற்போது இருவழி கட்டணமாக 170 ரூபாய் என்பது தற்போது கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வருகிறது. இதேபோல மினி பேருந்துகளுக்கான கட்டணம் வந்து ஒரு வழி 185 ரூபாய் இருந்த கட்டணம் தற்போது 280 உயர்ந்துள்ளது இருவழி பாதைகளாக. இதுபோல கனரக வாகனங்களுக்கும் கிட்டத்தட்ட பல மடங்குகள் இந்த கட்டணம் என்பது உயர்ந்துள்ளது. இந்த கட்டண உயர்வின் காரணமாக பல்வேறு கனரக வாகனங்கள் ஓட்டுநர்களும் மேலும் வாடகை கார் மற்றும் லாரிகள் ஓட்டுநர்களும் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். தற்போது இந்த கட்டண உயர்வு என்பது சுங்க கட்டண உயர்வு என்பதன் காரணமாக பல்வேறு வாடகைகளும் கூடுவதற்கான வழிமுறை இருப்பதாகவும் தங்களுடைய அந்த ஓட்டுநர்கள் பல தங்களுடைய குற்றம் சாட்டிக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இது போன்ற தமிழகத்தில் மட்டுமில்லாமல் 40 சுங்கச்சாவடி கட்டணங்களின் விலை கட்டண உயர்வு என்பது மிகப்பெரிய கட்டண கொள்ளையாக இருப்பதாகவும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாயுள்ளார்கள். இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக ஒரு வாகன ஓட்டுநர் நம்மிடம் இருக்கு, அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். தற்போது இந்த கட்டண எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கு? நாங்குநேரி டோல்கேட்ல இந்த கட்டண சுங்க கட்டணம் எப்படியா உயர்த்தப்பட்டது? இது தொடர்பாக சுங்க கட்டணமாக இது மலையாளத்தில் சொன்னா பிடிச்சு பாரி, அதாவது திருட்டு, ஆளை நிறுத்தி அடிச்சு வாங்குறது, அதுதான் இப்ப நடக்கிறது. இல்லாம நல்லா வாழணும்னு நினைக்கிறவனுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கல. இந்த வண்டியை கொண்டு வந்தாங்க இங்க இப்போ வந்து டீசல் விலைவாசி ஏறி அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அதுல கொஞ்சம் கூட மீதி கிடைக்கல. அப்புறம் இந்த மாதிரி வந்தானாக்க முன்னாடி போட்ட டோலு அப்புறம் வந்து இப்போ அங்க போய் திருப்பி விடுறாப்புல. எவ்வளவு எடுத்தாப்புல என்ன எடுத்தாப்புல எங்களுக்கு எதுவுமே தெரியல. இப்ப 2000 ரூபாய் போட்டானாக்க 2 வாட்டி தான் போக முடியுது. மீதி பணம் எங்க போன எங்களுக்கு தெரியல. இப்போ ஓனர் போட்டா தான் எனக்கு போக முடியுது. முன்னாடி எல்லாம் பிரச்சனை இல்லை, அது போட்டோம். இது எதுக்கு வசூல் பண்றாங்க? எத்தனையோ வருஷம் ஆகுது. இந்த நாகநகிரி டோல் வந்து எனக்கு இப்போ வயசு 56 ஆகுது. இது வந்த நாள்ல இருந்தே இந்த ரூட்டு நான் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். இவ்வளவு நாங்களா வசூல் பண்ணி முடியலையா? அப்புறம் நாங்க டாக்ஸ் எதுக்கு ஐயா கட்டுறோம்? ரோடு டாக்ஸ்ன்னு சொல்லி டாக்ஸ் வசூல் பண்றீங்க. எதுக்கு பண்றீங்க? ரோடு போடுறதுக்கு தானே. எல்லா பணத்துக்கும் ரோடு போடுறீங்க. உங்க தேவைக்கு நீங்க எடுக்கிறீங்கல்ல. ஒரு வண்டி ஓடுனாக்க எத்தனை பிரிவாக போகுது. இன்சூரன்ஸ் போடுறாங்க, டாக்ஸ் போடுறாங்க. அப்புறம் இப்ப கேரளாவில் ஒரு கொள்ளை கூட வந்திருக்கு. இந்த வண்டிக்கு டாக்ஸ், ரோடு டாக்ஸ் கட்டணமாக க்ஷேமநிதி என்ற ஒரு வசூல் பண்றாங்க. க்ஷேமநிதி கட்டினா தான் டாக்ஸ் கட்ட முடியும். முதல்ல போய் க்ஷேமநிதி கட்டு. எதுக்கு கட்டுறோம்? க்ஷேமநிதி எதுக்கு கட்டுறோம்? டிரைவருக்கு ஏதாவது ஆச்சுனாக்க டிரைவருக்கு கிடைக்குமா? எங்க கிடைக்குது? எனக்கு 3 வண்டி இருந்துச்சு, 3 வண்டியும் கட்டினேன். இது க்ஷேமநிதி ஆபீஸ்ல போனாக்க நீ அந்த பேப்பரை கொண்டா, இந்த பேப்பரை கொண்டா, நீ எதுக்குமே இங்க வராது. அப்படி எங்களை மனோ வேதனைப்படுத்தி விட்டுட்டாப்புல. இனி பணம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம்னு அங்கேயே இருந்துட்டேன். அப்புறம் இது பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் போட்டிருக்க வண்டி. அப்புறம் இன்சூரன்ஸுக்கு எதுக்கு போடுறோம்? இன்சூரன்ஸ் எதுக்கு போடுறோம்? டிரைவருக்கு வண்டிக்கு வந்தா தானே. பம்பர் டு பம்பர்னாக்க பின்னாடியில இருந்து முன்னாடி வரைக்கும்
என்ன ஆனாலும் இந்த பம்பர் டு பம்பர் தாங்கணும். அப்போ அதுவும் கிடைக்கல, அதுவும் பண்ணணும், இதுவும் பண்ணணும். நாங்க என்ன பண்றது? நாங்களே இறந்து, அதாவது மலையாளத்தில் சொன்னாங்க, ஓலை தும்புல தூங்கி நிக்கிறவனோட சீல தும்புல, அதாவது ஓலை மட்டையில தூங்கி நிக்கிறான். நான் ஒரு ஓலை சாஞ்சி நிக்குது, அதுல தூங்கி நிக்கிறேன். என் சீல என் துணியில வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப தூங்கி நிக்கிறேன் நான், அம்மனமா தான் நிக்கணும். அந்த நிலைமையில நம்மள ஆக்கி வச்சிருக்காப்ல. நேரடியாவே கேட்கலாம். ஏன்னா ஒரு ஓட்டுநரோட மனக்குமுறலை தான் நாம் நேரடியாகவே நம்ம ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அவர் தெரிவித்தது போலவே தற்போது சாலைக்கான வரி என்பது, சேம நல வரி என்பது, பல்விதமான வரிகள் வசூலித்த பிறகும் இந்த சுங்கச்சாவடி கட்டணம் என்பது வசூலிக்கப்பட்டு வருவது மிகவும் வேதனைக்கு உள்ளாகிறது. 3 லாரிகளை வைத்துள்ளது. மேலும் பல்வேறு, கிட்டத்தட்ட அவர் தெரிவிக்கும் 2000 ரூபாய் தன்னுடைய வாகனத்துக்கு செலுத்தினால் அது எங்கே செல்கிறது என்பதுதான் ஒரு சாமானிய ஓட்டுநருடைய கேள்வியாக இருக்கிறது. குறிப்பாக மத்திய அரசு இதுபோல சுங்க கட்டணத்தை உயர்த்துவதை உடனடியாக நிறுத்திக் கொள்ளப்பட வேண்டும். அவர் தெரிவித்த போலவே பல ஆண்டுகளாக இந்த சுங்க சாவடி என்பது செயல்பட்டு வருகிறது. இந்த சாலை போடும் பணிகளுக்காக தான் இந்த சுங்க சாவடி என்பது வசூலிக்கப்பட்ட நிலையில் அதைவிட மிக அதிகமாக வசூலிக்கப்பட்ட பிறகும் இந்த சுங்க சாவடி அனைத்தும் அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் ஓட்டுநர் மற்றும் அனைவருடைய கோரிக்கையாக உள்ளது. வினோத், தமிழ்நாட்டில் நள்ளிரவு முதல் சுங்கச்சாவடி கட்டணம் உயர்வுக்கு வந்திருக்கிறது. இந்த நிலையில் 5 முதல் 30 விழுக்காடு வரை சுங்க கட்டணம் உயர்ந்திருப்பது வாகன ஓட்டிகள் மத்தியிலே ஒருவித அச்சத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.